அம்மாதிரி போட்டியில் தான் வரக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதனால் மாணவர்கள் பாடத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவதாக ஆசிரியர்கள் கையில் தான் மாணவர்களுடைய எதிர்காலம் இருக்கின்றது. உங்களுக்கு இருக்கின்ற மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கல்வி என்று வரும்பொழுது அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு எந்த விதத்திலும் குந்தகம் வராமல் நமது பிரச்சனைகளை நாம் தீர்த்துக் கொள்ள வேண்டும். மாணவனுடைய தேர்வு, மாணவனுடைய படிப்பு என்று வரும்பொழுது அதுதான் நமக்கு முக்கியமானது. ஏனென்றால் மற்ற எல்லா வேலைகளிலும் அந்த இது கிடையாது. ஆசிரியர், டாக்டர், வக்கீல், இது மூணுத்துக்கு மட்டும்தான் அந்த மரியாதை உண்டு. இந்த மூணு பேருமே பையன் படிக்கிறவன் எந்த வேலைக்கு போனாலும் என் ஸ்டூடெண்ட் தைரியமா சொல்லலாம். நான் கலெக்டர்னு வச்சுக்கங்க, எங்க ஊருக்கு போனா எனக்கு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் கற்றுக் கொடுத்த என் ஸ்டூடெண்ட் போறான்னு தான் சொல்லுவார். அதே மாதிரி அவர் டாக்டரா இருந்தாலும் சரி, அல்லது ஜட்ஜா இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட் தான் சொல்லுவாங்களே வழியே வேற எதுவும் இல்லை. அந்த மரியாதை உண்டு. டாக்டர் கிட்ட ஒரு தடவை போய் ஒரு மருந்து மாத்திரை வாங்கிட்டீங்கன்னா போதும், அப்புறம் உங்களுக்கு வியாதியே இருக்காது. ஆனாலும் போகும் பொழுது என் பேஷண்ட்னு சொல்லுவார். அது கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய உறவு. வக்கீல் கிட்ட ஒரே ஒரு தடவை போய் ஏதாவது ஒரு ஸ்டாம்ப் போட்டு ஏதாவது ஒரு மனு போட்டிருப்போம் வாய்தா, அதுக்கப்புறம் நான் போக மாட்டோம். என் கிளையண்ட் இதுதாங்க என் கிளையண்ட் அடிக்கடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆக இந்த வக்கீல், டாக்டர், ஆசிரியர் 3 பேருக்கும் கீழே இருக்கின்ற அந்த உறவு மிக சிறப்பாக பிரிக்க முடியாத உறவு. அந்த உறவை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றால் மாணவர்களுடைய எதிர்காலத்தில் நாம் முழுமையாக பங்கேற்க வேண்டும். மூன்றாவது ஆசிரியர்கள், தந்தை, பெற்றோர் இந்த காலத்தில் மாணவர்கள் படிப்பதை ஓரளவுக்கு பெண்கள் அதில் ஈடுபாடு காண்பிக்கின்றார்கள். வளர்ந்த பகுதிகளிலும் தரப்பில் இருக்கின்றவர்களும் அந்த அளவுக்கு அதில் கவனம் செலுத்துவதில்லை. என்ன படிக்கிறார்கள் என்பதை கூட சரியாக தெரிந்து கொள்ளாமல் அந்த மாணவனுக்கு பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்தவுடன் அதை தொடர்ந்து அவனுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை வளர வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் 3/1 பங்கு வேலையை அவர்கள் செய்தே தீர வேண்டும். படிக்க பாடத்தை அவர் ஒப்பிக்கும் பொழுது கூட இருந்து உதவுவது, ஆசிரியரிடம் சென்று ஏன் குறைவாக மதிப்பெண் வாங்குகிறான் என்பதை கேட்டு தெரிந்து அதற்கு ஏற்ப நடைமுறைகளை செய்வதெல்லாம் பெற்றோர்களுக்கு கட்டாயமான கடமை. இந்த 3 ஒன்று சேர்ந்தால்தான் மாணவன் நல்ல முறையிலே படித்து மேலுக்கு வர முடியும். இந்த படிப்புக்கு அப்பால் பட்டு ஒன்று இருக்கிறது, அது கேரக்டர். எது இழந்தாலும் அதை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் மாணவனுடைய ஒழுக்கம், பண்பாடு போய்விட்டால் அதை திரும்பவே பெற முடியாது. பள்ளியிலே எந்த விதமான ஒழுக்கங்கள், பழக்க வழக்கங்கள் உருவாகின்றனவோ அதே பழக்க வழக்கங்கள் தான் மேலே போய் பெரிய மனிதனாக ஆகும் வரை அவை நீடித்து நிற்கின்றன. வாழ்க்கையில் நான் என்னவெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் கிண்டர் கார்டனிலேயே எனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார்கள் என்று அவரது 70வது வயதிலே அதை எழுதியிருக்கிறார். கடைசியில் அவர் ஒவ்வொரு ஊரும் போனது, பல நாடுகளை சுற்றி இருக்கிறார், பல பகுதிகளிலே போய் மனிதர்களை கண்டிருக்கிறார். அவர் சர்ச்சில் பாதிரியாராக வேலை செய்திருக்கிறார், ஆசிரியராக இருந்திருக்கிறார். பல வேலைகளை செய்த பின்பு அவர் வாழ்க்கையில் என்ன முக்கியமான தேவை என்பதை கொஞ்சம் போதும் தூங்கு, தினந்தோறும் கொஞ்சம் போதும் வேலை செய், தினந்தோறும் இவைகளை எனக்கு பள்ளிக்கூடத்திலேயே சொல்லிக் கொடுத்து விட்டார்கள் என்று அவர் எழுதி முடிக்கிறார். ஆக எதுக்காக ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே 5 விதமான தரத்தினர் அவன் வாழ்க்கையை பண்படுத்துகிறார்கள் அல்லது கீழே கொண்டு போகிறார்கள். முதலில் பெற்றோர், அவர்கள் ஒரு வயது வரை அந்த மாணவனையோ அல்லது மாணவியோ அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறார்கள், அவன் வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள். இரண்டாவது ஆசிரியர்கள், அவர்கள் ஒரு வயது வரை அந்த ஆசிரியர் அந்த மாணவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறார், நல்ல விதமாக கெட்ட விதமாக. மூன்றாவது உறவினர்களில் கணவன், மனைவி, அத்தை, அக்கா, தம்பி எல்லாமே அடக்கம் அது. நான்காவது நண்பர்கள், 5வது நூல்கள், புத்தகங்கள். இந்த முதல் 3 கேட்டகரி ஒரு ஸ்டேஜில் நின்று போயிடும். பெற்றோர்னா ஒரு வயசோடு சரி, அதே மாதிரி உறவினர்கள்னா ஒரு நேரத்தோடு சரி, வயசு கூட இல்லை, நேரத்தோடு சரி, நல்லா இருந்தா பாராட்டு, இல்லைன்னா தூற்றல். ஆசிரியர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதோடு சரி. ஆனால் நண்பர்களும் புத்தகங்களும் ஒரு மனிதனுக்கு கடைசி வரை ஒரு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடியதை பார்த்திருக்கிறோம். பெரிய உலக மேதைகள்லாம் படித்தவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். நீங்க படிக்காத மேதை காமராஜர் அப்படின்னு சொன்னால் கூட அவர் படித்த புத்தகங்களை யாரும் படிச்சிருக்க முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பள்ளிக்கூடத்தில் 4வது தான் படிச்சாருன்னா அவர் படித்த புத்தகங்களை மற்றவர்கள் படித்திருக்க முடியாது.
மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறப்புரையிலே மாணவர்களுக்கு தேவையான நல்ல பல கருத்துக்களை சொன்னார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சொன்ன கருத்துக்களை கேட்டு நீங்களும் அந்த மாதிரி பிற்காலத்திலே வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு அடுத்து பரிசு வழங்குவர்